Hi friends, welcome to Enough Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் பாப்கார்ன் சிக்கன் பால்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன், 1 egg, 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் பூண்டு தூள் எடுத்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் வினிகர், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீரகத்தூள், மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பூண்டு தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த சோயா சாஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வினிகரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 egg ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை கவர் பண்ணி 1 hour ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 hour ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீசரில் வச்சிருந்த சிக்கனை எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவில் சிக்கனை டிப் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் டிப் பண்ணி ரவுண்ட் பண்ணியாச்சு. ஃப்ரையிங் பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பால்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் பால்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. சிக்கன் பால்ஸ் கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட பாப்கார்ன் சிக்கன் பால்ஸ் ரெடி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன் சிக்கன் பால்ஸ் வீட்டிலே செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.